தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அண்மை செய்தி. கேளம்பாக்கத்தில் மகளின் காதலனை கூலிப்படை ஏவி தாவேக நிர்வாகி ஏழுமலை கொலை செய்த சம்பவத்திற்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஆளுங்கட்சியான தாவேகவின் நிர்வாகிகள் கூலிப்படை தலைவர்களாக மாறி வருவதாக நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். விஜய் முதல்வராக பொறுப்பேற்றது முதல் தாவேக நிர்வாகிகளின் அராஜகங்கள் நாளுக்கு நாள் பெருகி வருவதாகவும் நயினார் நாகேந்திரன் சாடியிருக்கிறார். கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, ரவுடிசம் என தாவேகவிற்குள் பெரிய சட்டவிரோத வலையமைப்பே உருவாகியுள்ளதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். பிரச்சினை நடந்த பிறகு நிர்வாகிகளை கட்சியிலிருந்து நீக்குவதும் கைது செய்வதும் வெறும் கண்துடைப்பு நடவடிக்கையே. நிர்வாகிகளாக வலம் வரும் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கேளம்பாக்கத்தில் மகளின் காதலனை கூலிப்படை ஏவி தாவேக நிர்வாகி ஏழுமலை கொலை செய்த சம்பவத்திற்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஆளுங்கட்சியான தாவேகவின் நிர்வாகிகள் கூலிப்படை தலைவர்களாக மாறி வருவதாக நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். விஜய் முதல்வராக பொறுப்பேற்றது முதல் தாவேக நிர்வாகிகளின் அராஜகங்கள் நாளுக்கு நாள் பெருகி வருவதாகவும் நயினார் நாகேந்திரன் சாடியிருக்கிறார். கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, ரவுடிசம் என தாவேகவிற்குள் பெரிய சட்டவிரோத வலையமைப்பே உருவாகியுள்ளதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். பிரச்சினை நடந்த பிறகு நிர்வாகிகளை கட்சியிலிருந்து நீக்குவதும் கைது செய்வதும் வெறும் கண்துடைப்பு நடவடிக்கையே என்றும் தாவேக மீது நயினார் நாகேந்திரன் விமர்சனம் செய்திருக்கிறார். நிர்வாகிகளாக வலம் வரும் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியிருக்கிறார். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.